16 ஆகஸ்ட் 2026 ஆண்டின் பொதுக்காலம் 20வது ஞாயிறு. இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 15, இறை வசனங்கள் 21 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கனனிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரும் மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தார் காணாமல் போன ஆடுகளாயிருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவி ஏறலும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளர்களின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரியது, நீ விரும்பியவாறு உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 20வது ஞாயிறில் இறைவன்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும். இன்று நீங்கள் அந்த காணொலியோடு மனதையோடு ஜெபிக்கின்ற அனைத்து வேண்டுதல்களையும் என்னுடைய திருப்பலியும் நற்கனை ஆண்டவருக்கு முன்பாக வைத்து ஜெபிக்கிறேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம் அன்றாட வாழ்க்கையில் பல நேரங்களில் இறைவனிடம் நாம் மன்றாடும் பொழுது நமக்கு கிடைக்கும் பதில் மௌனம் மட்டுமே. நாம் கேட்கும் மன்றாட்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்காத போது கடவுளின் ஜெபத்தை கேட்கவில்லை, அவருக்கு என் மீது அன்பில்லை என்று நாம் சோர்ந்து போய் விடுகிறோம், ஜெபிப்பதையே நிறுத்தி விடுகிறோம். ஆனால் இன்றைய நற்செய்தி வரும் கானானிய பெண் முற்றிலும் மாறுபட்டவர். இயேசுவின் மௌனம், சீடர்களின் புறக்கணிப்பு, ஏன் இயேசுவின் கடினமான வார்த்தைகள் கூட அவரது நம்பிக்கையை தகர்க்க முடியவில்லை. சோதனைகளை தாண்டி விடாமுயற்சியோடு ஜெபித்தால் அற்புதம் நிச்சயம் நடக்கும் என்பதை இப்பெண் நமக்கு தன் வாழ்க்கையின் வழியாக எடுத்து காட்டுகின்றார். இன்றைய நற்செய்தி பகுதியை ஆழமாக புரிந்து கொள்ள பொழுது இயேசு யூத பகுதிகளை தாண்டி பிற இனத்தவர் வாழ்ந்த தீர், சீதோன் பகுதிகளுக்கு செல்வதை நாம் வாசிக்க கேட்டோம். யூதர்கள் கானானியர்களை தீட்டுப்பட்டவர்களாகவும் எதிரிகளாகவும் கருதினர். ஆனால் இயேசுடைய மீட்பு யூதர்களுக்கு மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் உரியது என்பதை இந்த தூர பயணம் காட்டுகிறது. அந்த பெண் இயேசுவை தாவீதின் மகனே என்று யூதர்களின் மெசியாவுக்குரிய பட்ட பெயரை இட்டு அழைக்கிறார். அவளுக்கு இயேசுவின் மீது அத்தனை நம்பிக்கை. ஆனால் இயேசு அவளுக்கு மறுமொழி கூறாமல் மௌனமாக இருக்கிறார். சீடர்களோ அவளை ஒரு தொல்லையாக கருதி இவளை அனுப்பிவிடும் என்கிறார்கள். இயேசுவோ, நான் இஸ்ரேல் குலத்தாருக்காகவே அனுப்பப்பட்டேன் என்று கூறி அவளது தகுதியை கேள்விக்குறியாக்குகிறார். இயேசு அதையும் தாண்டி பிள்ளைகளுக்குரிய உணவை நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று கூறும் பொழுது அது யூதனுடைய வழக்கமான பார்வையை வெளிப்படுத்துவதாக உள்ளது. ஆனால் அந்த பெண் கோபப்படவோ சண்டையிடவோ இல்லை. மாறாக தன்னை தாழ்த்தி உரிமையாளர்களின் மேசையிருந்து விழுந்த சிறு துண்டுகள் நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று ஒரு வியக்கத்திற்குரிய ஞானத்தோடு பதிலளிக்கிறார். அவரது தாட்சியை கண்டு வியந்த இயேசு, அம்மா, உமது நம்பிக்கை பெரியது என்று பாராட்டி அவளது மகளுக்கு உடனடியாக குணத்தை அளிக்கிறார், சுகப்படுத்துகிறார். இது நம்முடைய அன்றாட வாழ்விற்கு நடைமுறை பாடங்களாக கற்பிக்கப்படுகிறது. நாம் ஜெபிக்கும் பொழுது உடனடியாக பதில் கிடைக்காவிட்டால் சோர்ந்து போகக்கூடாது. இறைவனின் மௌனம் ஒரு நிராகரிப்பல்ல, அது நம் நம்பிக்கையை புடமிடுகின்ற ஒரு காலம்.
கரணிய பெண்ணை போல் பதில் கிடைக்கும் வரை தொடர்ந்து மன்றாடுகின்ற இதயம் நமக்கு இருக்க வேண்டும். விடாமுயற்சியுடன் இருக்க வேண்டும். அந்த பெண் தன்னை ஒரு நாய்க்குட்டி என்று இயேசு மறைமுகமாக குறிப்பிட்ட பொழுதும் அதை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்கிறார். ஒரு எல்லையற்ற தாட்சி கொண்டிருக்கிறார். இறைவனின் திருமணம் நம்முடைய தகுதியின்மையை உணர்ந்து நமது பெருமைகளை அனைத்தையும் கலைந்துவிட்டு தாட்சியோடு கையெழுந்துகின்ற பொழுது கடவுளுடைய அருள் நம்மேல் பொழியப்படும். பெருமையுள்ளோரை அவர் சிதறடிப்பார் என்று நற்செய்தியில் வாசிக்க கேட்டிருக்கின்றோம். தன்னை தாழ்த்தோர் உயர்த்தப்படுவார். ஆண்டவருக்கு முன்பாக அனைத்து பெருமைகளை விட்டுவிட்டு நம்முடைய பலவீனத்தோடு நம்முடைய ஒன்றுமில்லாத நிலையோடு இறைவனை நாம் சந்திக்க வர வேண்டும். இந்த பெண் தனக்காக எதையும் கேட்கவில்லை. பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கின்ற தன்னுடைய மகளுக்காக அழுது கதறுகிறார். ஒரு தாயினுடைய பரிந்துரை ஜெபத்திற்கு எவ்வளவு வலிமை உண்டு என்பதை இது காட்டுகிறது. நாமும் நம்முடைய சுயநல தேவைகளை மட்டும் பாராமல் துன்புறும் நம்முடைய குடும்பத்தினர், அண்டை வீட்டார் மற்றும் உலக மக்களுக்காய் பரிந்துரைத்து ஜெபிக்கின்ற உள்ளத்தை நாம் கொண்டிருக்க வேண்டும். பிறருக்காக பரிந்துரைக்கின்ற அன்பு, ஆண்டோர் மீதான ஒரு எல்லையற்ற தாட்சி, நம்முடைய ஜெபத்தில் விடாமுயற்சி, இவைகளின் வழியாக இன்று நாம் இறைவனை அடைய முடியும். இறைவன் நம்மை அடைய முடியும். இயேசு நற்செய்தியில் இந்த நபருடைய விசுவாசம் பெரியது என்று பாராட்டுவதை பார்க்கின்றோம். மற்றொரு இடத்தில் 100 தலைவனுடைய விசுவாசமும் இதே போன்றுதான். இன்றென்ற கனானிய பெண்ணினுடைய விசுவாசம். ஆச்சரியம் என்னவென்றால், இருவருமே யூதர்கள் அல்ல, பிற இனத்தார்கள். முறையான மறைக்கல்வி இல்லாத பொழுதும் இயேசுனுடைய வல்லமை மீது அவர்கள் முழுமையாக நம்பினார்கள். ஆக இந்த 20வது ஆண்டின் பொதுக்காலம் ஞாயிறில் நாம் கானானிய பெண்ணினுடைய அந்த ஒரு நம்பிக்கையை நம்முடைய வாழ்க்கையில் உள்வாங்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு உதவியறலும் என்ற அந்த அவரது எளிய ஆழமான ஜெபத்தை நமது இதயமாக மாற்ற வேண்டும். சோதனைகள் வருகின்ற பொழுது பின் தாங்காமல், பின் வாங்காமல், தாட்சியோடும் விடாமுயற்சியோடும் இறைவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அத்தகைய பெரும் நம்பிக்கையை கண்டுதான் உமது நம்பிக்கை பெரிது என்று இயேசு வியந்து நீ விரும்பியவாறு நமக்கு நிகழட்டும் என்று இன்றைய நாளில் நமக்கு ஆசீர் வழங்குவார். ஆக நம்பிக்கையுடன் இறைவனிடத்தில் நம்முடைய ஜெபத்தை விடாமுயற்சியுடன், ஆண்டவருக்கு முன்பாக தாட்சியுடன், ஞானத்துடன், இறைவனிடத்தில் மற்றவர்களுக்காக ஜெபிக்கின்ற இதயத்துடன் நாம் ஜெபிக்க வருகின்ற பொழுது இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அந்த நம்பிக்கையில் தொடர்ந்து இறைவனிடத்தில் இந்த நாளை ஒப்படைப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த புதிய நாளுக்காக, உமது வாரத்திற்காக, இந்த நாளுடைய ஒவ்வொரு நொடியும் உமது ஆசீர்வாதத்தை நாங்கள் தொடங்கியதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆராதிக்கிறோம். இந்த புதிய நாள் எங்களை சூழ்ந்திருக்கின்ற அனைத்து தீமைகள், சோதனைகள் மற்றும் தீய சக்தியினுடைய பிடியில் இருந்து எங்களை பாதுகாத்தரலும். நாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு முயற்சியிலும் உமது காரம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தட்டும். எங்களோடு வாழும் மக்களுடைய அன்பையும் அமைதியும் கனிவையும் பிரதிபலிக்க எங்களுக்கு வரத்தை தாரும். இந்த நாள் எதிர்கொள்கின்ற சவால்கள் கனானிய பெண்ணை போன்று விடாமுயற்சியுடன் நம்பிக்கையை வென்றெடுக்க எங்களுக்கு தேவையான பலத்தை தாரும். இந்த நற்செய்தியின் சிந்தனையின் வழியாக நீர் கற்றுக் கொடுத்த அந்த ஒரு ஆழமான நம்பிக்கைக்கும், கனானிய பெண்ணின் விடாமுயற்சிக்கும், ஆழமான தாட்சியையும் அசைக்க முடியாத நம்பிக்கை எங்கள் இதயத்தில் இன்று நீர் விதைத்தருளும். ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் நீர் மௌனமாக இருப்பதைப் போல் தோன்றும் அந்த ஒரு தருணத்தில் நாங்கள் சோர்த்து போகாமல் உமது மௌனம் எங்களை புடமிடம் காலம் என்பதை உணர்ந்து ஞானத்தை எங்களுக்கு தந்திரலாம். ஆண்டவரே, எனக்கு உதவியலும் என்ற அந்த பெண் கதறி அழுதியதைப் போல எங்கள் பலவீனங்கள் மற்றும் சேவைகளின் மத்தியில் உமது பாதத்தில் முழுமையாக சரணடைய எங்களுக்கு கற்று தந்திரலும். எங்கள் பெருமைகளை ஒழித்தரலும். உமது திருமண் தாழ்மையோடு கையேந்தும் உள்ளத்தை எங்களுக்கு தாரும். சுயநலத்தோடு எங்கள் தேவைகளை மட்டும் கேட்காமல் துன்புறும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் பரிந்துரைக்கும் ஜெபிக்கின்ற அந்த ஒரு தாராள மனதை எங்களுக்கு தாரும். அம்மா, உமது நம்பிக்கை பெரியது, விரும்பியவாறு நமக்கு நிகழ்கின்ற அந்த கனானிய பெண்ணை பார்த்து கூறி அந்த ஆசீர்வாதத்தை தந்திரே.
இன்று எங்கள் வாழ்விலும் நாங்கள் பெற்றிட அருள் புரியும். புதிய நாளில் நம்முடைய பாதத்தில் வைக்கின்ற பொழுது இந்த சமூகத்தால் கைவிடப்பட்டவர்கள், ஏழைகள், முதியவர்கள், ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் தங்களை தற்காத்து கொள்ள இயலாத அனைத்து பலவீனமான மக்களையும் உமது பாதத்தில் வைக்கிறோம். அவர்களுடைய பயம், ஏக்கம், தனிமை ஆகியவற்றை நீக்குமது பிரசன்னத்தால் அவர்களை நிரப்பியறலாம். அவர்களுக்கு தேவையான ஆதரவையும் பாதுகாப்பையும் நல்ல மனிதர்களுடைய உதவியையும் தந்து வழிநடத்தியறலாம். நானே உங்களுடன் இருக்கின்ற வாக்குறுதி அவருடைய வாழ்க்கையில் உண்மையாகட்டும். உடல் நலம், மனநலம் குன்றி வேதனை பெறுகின்ற அனைத்து சகோதர சகோதரிகளை உமது குணமாக்கும் திருக்கரத்தால் தொட்டருளும். தீராத நோய்களினாலும் கடுமையான வலிகளினாலும் படுக்கையில் கிடக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு தெய்வீக சுகத்தை தாரும். உமது காயங்கள் நாங்கள் குணமடைகிற என்ற ஒரு நம்பிக்கையை அவர்களிடத்தில் புதுப்பித்தருளும். அவர்களை பராமரிக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். அன்று அந்த கனானிய பெண்ணின் மகளை பிடித்திருந்த பேயும் ஒரே வார்த்தையினால் ஓட்டி வல்லமையுள்ள இயேசுவே, இன்று தீய சக்திகள், பில்லி சூனியங்கள், சாத்தானின் பிடிவாதம் மற்றும் தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக கொடுமைக்குள்ளாக இருக்கும் உமது பிள்ளைகளை நோக்கி உமது கருணை கண்ணை திருப்பியறலாம். உமது சிலுவையின் வெற்றியினால், வல்லமையினால் அவர்களை கட்டுகள் அனைத்தும் இப்பொழுதே அறுத்து போகட்டும். தீய ஆவிகள் அவர்களை விட்டு ஓடட்டும். உமது தூயாவுடைய அமைதி விடுதலையும் அவருடைய இதயங்களில் நிரப்பட்டும். அவருடைய குடும்பங்களில் பயத்திலிருந்து விடுதலையும் உமது தெய்வீக பாதுகாப்பையும் உணர்ந்திரலாம். அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இன்று நாங்கள் சமர்ப்பிக்கின்ற அனைத்து மன்றாட்டுக்களையும் ஆண்டவரே, துன்புறும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அனைவருக்கும் முழுமையான விடுதலையும் சுகத்தையும் ஆசீர்வாத தந்தருளுமாறு இந்த அனைத்து மன்றாட்டுக்களையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து செபிக்கின்றோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.